தமிழகத்தில் புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதற்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ள நடிகரும் தயாரிப்பாளருமான விஷால், புதிய திரைப்பட தொழில்நுட்பம் மற்றும் சினிமாட்டோகிராஃப் சட்ட அமைச்சராக அமைச்சர் ராஜ்மோகன் நியமிக்கப்பட்டிருப்பது தங்களுக்கு கவலையளிப்பதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மதிப்பிற்குரிய சட்டசபை உறுப்பினர்களுக்கு அமைச்சரவை துறைகளை ஒதுக்கீடு செய்துள்ள நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இருப்பினும் தற்போதைய சூழலில் கடுமையான நஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்து ரத்தம் சிந்தி வரும் நம்முடைய தமிழ் திரையுலகை மீட்டெடுக்க பல சீர்திருத்தங்கள் தேவைப்படுகின்றன. இப்படியொரு இக்கட்டான சூழ்நிலையில் திரையுலகை பற்றி மிக குறைந்த அனுபவமே உள்ள அல்லது அனுபவமே இல்லாத ஒருவரிடம் ஒரு சங்கமாகவோ அல்லது கூட்டமைப்பாகவோ நாங்கள் எப்படி எங்கள் கோரிக்கைகளையும் குறைகளையும் கொண்டு சேர்க்க முடியும்? இது திரையுலகினருக்கும் குறிப்பாக தயாரிப்பாளர்களுக்கும் தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை தருமா என்பது சந்தேகமே. நம்முடைய முதலமைச்சர் விஜய் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த திரையுலகின் அடிமட்டத்தில் இருந்து உழைத்து இந்த துறையின் ஒரு அங்கமாகவே விளங்குபவர். திரையுலகின் அத்தனை பிரச்சனைகளையும் விரல் நுனியில் வைத்துள்ள அவரே இத்துறைக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் முதல்வர் விஜயிடம் 3 முக்கிய கோரிக்கைகளும் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 9 ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகினர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருவதாகவும் இந்த புதிய அரசிடமாவது அதற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் 3 முக்கிய கோரிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். திரைப்படங்களுக்கான டிக்கெட் விற்பனையை அரசே நேரடியாக தனி இணையதளம் செயலி மூலம் நடத்த வேண்டும். இதன் மூலம் அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைப்பதுடன் டிக்கெட் முன்பதிவிற்கு கூடுதல் கட்டணமாக இணைய சேவைக்கான கட்டணம் ரூபாய் 30 வரை செலுத்தி வரும் சாமானிய மக்களுக்கு பெரிய நிம்மதியாகவும் நிதியுதவியாகவும் இருக்கும். இந்தியாவிலேயே ஒரே நாடு ஒரே வரி என்ற விதிமுறைக்கு மாறாக சினிமாவுக்கு மட்டும் 2 வரிகளை ஜிஎஸ்டி மற்றும் உள்ளாட்சி வரி விதிக்கும் ஒரே மாநிலமாக தமிழகம் உள்ளது. இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வரியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்படும் திரைப்படங்களுக்கு அரசு ஆண்டுதோறும் வழங்கி வரும் மானிய தொகையானது மிகவும் குறைவாக உள்ளது. தற்போதைய பொருளாதார சூழலுக்கு ஏற்ப இந்த மானிய தொகையை உடனடியாக உயர்த்தி வழங்க வேண்டும். இதுவே திரையுலகினரின் எதிர்பார்ப்பு என்று நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். அதோடு இந்த திரையுலகின் வலியை முழுமையாக உணர்ந்த நம்முடைய முதல்வர் விஜயால் மட்டுமே எங்களுக்கு தகுந்த நிவாரணமும் நல்லதொரு தீர்வும் தர முடியும். கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் என்று விஷால் உருக்கமாக பதிவிட்டுள்ளார். சினிமா பின்னணியில் இருந்து வந்த முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய், திரையுலகினரின் நீண்ட நாள் கோரிக்கையான ஜிஎஸ்டிக்கு அப்பாற்பட்ட உள்ளாட்சி வரி நீக்கம் மற்றும் டிக்கெட் கட்டண முறைப்படுத்துதல் போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா என்ற எதிர்பார்ப்பு தற்போது கோலிவுட் வட்டாரத்தில் எழுந்துள்ளது. நடிகர் விஷால் இத்தகைய கருத்துக்களை தெரிவித்தாலும் பல்வேறு திரைத்துறையினர் ராஜ்மோகனை வரவேற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.